தொகையில் நடைமுறை இல்லா சொத்துகள் என்ற தலைப்பின் கீழ் ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்களுடன் நிதி குத்தகை சொத்துகளும் காட்டப்படுதல் வேண்டும். நிதி குத்தகை அல்லாத கால குத்தகை சொத்துகள் எல்லாம் நடைமுறையில்லா சொத்தின் கீழ் தனியாக காட்டப்படுதல் வேண்டும். நிதி கூற்றுகளில் வெளிப்படுத்த வேண்டியவை கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் சட்டத்தன்மை அல்ல, அவற்றின் பொருளாதார விளைவுகளாகும். தவணைப்பணம் செலுத்துவதற்கு உடன்பட்டு நிதி குத்தகையின் கீழ் சொத்து பெற்றுக் கொள்ளப்பட்ட போது அதற்கான உரிமை எதிர்காலத்தில் கிடைக்கும் அல்லது கிடைக்காது போகும் என்ற இரு நிலைமைகள் இருக்கின்ற போதும் அந்த ஒப்பந்தத்துக்கு வந்த தினத்திலிருந்து அந்த சொத்து கணக்கில் அதன் பெறுமதியை எழுத முடியும். அதற்கான காரணம் சொத்தினால் ஏற்படும் எதிர்கால பொருளாதார அனுகூலம் சொத்தின் பொருளாதார ஆயுட்காலம் முழுவதும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் வணிகத்துக்கு இருத்தலாகும். குத்தகையும் கணக்கு பதிவும் குறித்த சொத்தை குறித்த காலத்துக்கு பயன்படுத்துவதற்கு அதன் உரிமையாளரிடமிருந்து குத்தகைக்கு பெறுதல் கால குத்தகை எனப்படும். அந்த கால முடிவில் உரிமையாளரிடம் அதனை ஒப்படைத்தல் வேண்டும். அதனை பயன்படுத்திய காலத்துக்கு ஒப்பந்தத்தில் உடன்பட்டபடி கொடுப்பனவை செலுத்துதல் வேண்டும். உடன்பட்ட காலம் வரை சொத்தை பயன்படுத்தும் உரிமை குறித்த கொடுப்பனவுக்கு அல்லது பகுதியான கட்டணத்துக்கு குத்தகை கொடுப்போனால் குத்தகைக்கு எடுப்போனுக்கு ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம் கால குத்தகை ஒப்பந்தம் எனப்படும். சொத்தை பயன்படுத்த உடன்பட்ட காலத்துக்குள்ளே குத்தகை கட்டணத்தை செலுத்த உடன்பட்டு குத்தகை கம்பெனியும் குத்தகை எடுப்போனும் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒப்பந்தம் நிதி குத்தகை ஒப்பந்தம் எனப்படும். இதில் சொத்தின் உரிமை மீது ஏற்படும் நட்ட அச்சமும் அனுகூலமும் குத்தகைக்கு எடுப்போனுக்கு ஒப்படைக்கப்படும். சொத்தை பயன்படுத்திய பின்னர் மீண்டும் ஒப்படைத்தல் அல்லது தேவையானால் குத்தகையை புதுப்பித்துக் கொள்ள அல்லது சொத்தை கொள்வனவு செய்து கொள்ள சந்தர்ப்பம் உள்ளது. நிதி குத்தகை அல்லாத ஏனைய எந்த ஒரு கால குத்தகையும் செயற்பாட்டு குத்தகை எனப்படும். இந்த கால குத்தகையின் போது திட்டமான கால எல்லை காண முடியாது. குத்தகை கம்பெனி அல்லது குத்தகைக்கு எடுப்பவர் ஆகிய இருவரில் ஒருவர் அறிவிப்பு கொடுத்து ஒப்பந்தத்தை நீக்கிக் கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்டவாறு நிதி குத்தகையும் செயற்பாட்டு குத்தகையும் என நியமத்தில் இருவகை குறிப்பிட்ட போதும் குத்தகைக்கு கொடுப்பவரிடமிருந்து குத்தகைக்கு எடுப்பவருக்கு மாற்றப்படும் அளவின் அடிப்படையில் தெளிவாக இனங்காணப்படலாம். அதாவது நட்ட அச்சமும் அனுகூலங்களும் குத்தகைக்கு எடுப்போருக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாற்றப்படுமானால் அது நிதி குத்தகை ஆகும். உதாரணமாக, நிதி குத்தகையின் கீழ் பெறப்பட்ட ஒரு இயந்திரம் செயலிழந்த போது அதன் நட்ட அச்சத்தை குத்தகைக்கு எடுத்தவர் பொறுப்பேற்றல் வேண்டும். அதனை திருத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவருடையதாகும். அச்சு இயந்திரம் செயற்பாட்டு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தால் நட்ட அச்சமும் அனுகூலங்களும் குத்தகைக்கு கொடுத்தவரிடம் இருக்கும். இயந்திரம் செயலிழந்த போது அதனை திருத்திக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு குத்தகைக்கு கொடுத்தவருடையதாகும். வீடு, காணி, வியாபார நிறுவனம் குத்தகைக்கு எடுத்தல் தொடர்பாக செயற்பாட்டு குத்தகையே நடைமுறையில் உள்ளது. நட்ட அச்சமும் அனுகூலமும் செயலிழத்தல் அல்லது தொழில்நுட்ப காலங்கடத்தலால் ஏற்படும் நட்ட அச்சமும் பொருளாதார நிலை மாற்றமும் காரணமாக அனுகூலங்களில் மாற்றம் ஏற்படுதலும் தொடர்ச்சியான நிலைமை நட்ட அச்சம் என்பதில் உள்ளடங்கும். சொத்தின் பெறுமானம் உயர்தல் பயனுடைய ஆயுட்கால முடிவில் தேறச் செய்ய முடியும் என எதிர்பார்க்கும் பெறுமதி என்னும் யாவும் அனுகூலம் என்பதில் அடங்கும். நட்ட அச்சமும் அனுகூலமும் குத்தகை பெறுவோருக்கு மாற்றப்படும். சொத்து குத்தகைக்கு பெற்றோரிடம் இருக்கும். சொத்தின் பொருளாதார ஆயுட்காலம் குத்தகை காலத்துக்கு பெருமளவு சமனாகும். செலுத்தப்படும் கொடுப்பனவுகளில் நிகழ்கால பெறுமதி முழுவதும் சொத்தின் நியாயமான பெறுமதிக்கு சமனாகும். என்னும்
பண்புகள் இல்லாத மற்றெல்லா கால குத்தகைகளும் செயற்பாட்டு குத்தகையாக கருதப்படும். நிதிக்கூற்று தயாரிக்கும் போதும் சமர்ப்பிக்கும் போதும் மாதிரி கட்டமைப்பிலும் கணக்கீட்டு நியமம் LKS 1 படி கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யும் போது சட்டத்தன்மை அடிப்படையில் அன்றி நிதி அடிப்படை ஒழுங்கு பின்பற்றப்படும். நிதி குத்தகையின்படி சட்ட உரிமை உடனடியாக கொள்வனவாளருக்கு சேராத போதும் கொடுக்கல் வாங்கலின் நிதித்தன்மை அடிப்படையில் இந்த சொத்தின் பயனுடைய ஆயுட்காலத்தில் பெரும்பகுதி கொள்வனவாளர் அனுபவிக்க இருப்பதால் அது தொடர்பான நியாயமான பெறுமதி பெருமளவுக்கு சமனான பெறுமதி கால குத்தகை தவணை கட்டணமாக செலுத்தப்படுவதாலும் அந்த சொத்து குத்தகைக்கு பெற்றோருடைய ஐந்தொகையில் காட்டப்படுதல் வேண்டும். அவ்வாறு செய்யாது விட்டால் பொருளாதார வளம் சரியான முறையில் வெளிப்படுத்தப்படாது விடும். வணிகத்துக்கு அந்த சொத்தில் உள்ள நிதி தொடர்பான கட்டுப்பாடு சரியாக வெளிப்படுத்தப்படாது விடும். ஆகையால் நிதி குத்தகை சொத்து ஆதனங்கள் பொறி மற்றும் உபகரணங்களுடன் சேர்த்து எழுதக்கூடிய வணிகத்தின் சொத்தாகவும் செலுத்த வேண்டிய தவணை கட்டணங்கள் வணிகத்தின் பொறுப்பாகவும் ஐந்தேகையில் காட்டப்படுதல் வேண்டும். கால குத்தகைக்கு செலுத்திய முற்பணத்தில் அடுத்த வருடம் கழிபடக்கூடிய பொறுமதி நடைமுறை சொத்தாகவும் மீதி பெறுமதி நடைமுறை சொத்தாகவும் மீதி பெறுமதி நடைமுறை அல்லா சொத்தாகவும் காட்டப்பட வேண்டும். இது முறைகளில் சொத்துக்களை குத்தகைக்கு பெற்று பயன்படுத்தலாம். சொத்தொன்றை கொள்வனவு செய்து சிறிய அளவான முற்பணம் ஒன்றை முதலில் செலுத்தி பின்னர் மீதியை வட்டியுடன் தவணை தோறும் செலுத்தி முடிக்கின்ற முறையில் செய்யப்படும் ஒப்பந்தம் நிதி குத்தகை என குறிப்பிடப்படும். குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சொத்தை பயன்படுத்துவதற்காக முற்பணம் ஒன்றை செலுத்தி அக்காலம் வரை அந்த சொத்தை பயன்படுத்தக்கூடிய முறையில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டால் அது கால குத்தகை எனப்படும். வீட்டு வாடகை குடியிருப்பாளர்கள் செய்து கொள்ளும் ஒப்பந்தமும் கால குத்தகை ஒப்பந்தமாகும். காணி ஒன்றை குத்தகைக்கு கொடுத்து ஒரு தொகை நிதியை கடனாக பெற்று பிரதி உபகாரமாக காணியை பயன்படுத்தும் உரிமையை அளிக்கப்படுமானால் அதுவும் நிதி குத்தகையாகும். பெற்ற கடனை திருப்பி செலுத்தும் வரை காணி குத்தகைக்கு பெற்றவரின் சொத்தொன்றாகவே கருதப்பட்டு புத்தகங்களில் கணக்கு வைக்கப்படும். நிதி குத்தகை தவிர்ந்த மற்ற எல்லா குத்தகை ஒப்பந்தங்களும் செயற்பாட்டு குத்தகை ஒப்பந்தம் என சொல்லப்படும். நிதி குத்தகைக்கு கொள்வனவு செய்தவை கொள்வனவாளர் புத்தகங்களில் சொத்தாக காட்டப்படும். அச்சொத்தினால் வரும் அனுகூலங்களும் நட்ட அச்சங்களும் கொள்வனவாளரே ஏற்பார். கால குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் பெற்றுக்கொள்ளப்பட்ட சொத்து குறித்த கால முடிவில் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதனால் அது குத்தகைக்கு பெற்றவரின் சொத்தாக புத்தகங்களில் காட்டப்படுவதில்லை. அவர் செலுத்துகின்ற குத்தகை கட்டணம் ஒரு செலவாக புத்தகங்களில் காட்டப்படும். நிதி குத்தகை ஒப்பந்தப்படியான ஒரு உதாரணத்தை இப்போது பார்ப்போம். வரையறுத்த வேலவன் கம்பெனி நிதி குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் வரையறுத்த குமணன் தனிப்பட்ட கம்பெனியில் மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்தது. 2011 ஜனவரி 1 கொள்வனவு செய்யப்பட்ட இந்த மோட்டார் வாகனத்தின் உடன்காசி கொள்விலை ரூபாய் 40 லட்சம் ஆகும். ஒப்பந்த நிபந்தனைகள்: குத்தகை ஒப்பந்த காலம் 5 வருடங்கள், ஆரம்ப வைப்பு 4 லட்சம், வட்டி வருடாந்தம் 20%, குத்தகை தவணை கட்டணம் வருடாந்தம் ரூபாய் 12,03,766 ஆகும். மோட்டார் வாகனத்துக்கு 15% நேர்கோட்டு முறையில் ஏய்விடப்படும். கொடுக்கல் வாங்கலை கொள்வனவாளர் புத்தகங்களில் பதிவு செய்க. இப்படியே பாருங்க அப்படின்றது. வேலவன் கம்பெனி புத்தகங்கள்ல தான் இது பதிகிறது. இது கொள்வனவாளர் புத்தகங்கள்ல. இது மோட்டார் வாகன கொள்விலை 40 லட்சம். இது செய்கிறது. ஆரம்ப வைப்பு 4 லட்சம், அப்போ மீதி 36 லட்சம்.
அப்போ இதுதான் கடன். கடனுக்கு தான் வாங்கினது. 4 லட்சம் கொடுத்தாச்சு. 36 லட்சம் கடன் கொடுக்கணும். இந்த கடனுக்கு ஒவ்வொரு தவணையிலும் 12,33,766 ரூபாய்ப்படி சமமான தவணை கட்டணம் 12,33,766 5 தவணைகள் 5 வருடத்தில் இதை கொடுத்து தீர்க்கணும். 5 வருடத்தில் கொடுத்து தீர்க்கிறேன். அப்போ இதை முதல்ல இருந்து பாருங்க. கோல் விலை 40 லட்சம், உடனே கொடுத்த காசு 4 லட்சம், அப்போ 36 லட்சம் தான் கடன். இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் வட்டி போடணும். இந்த கடன் மீதியாக இருக்கிற கடனுக்கு வட்டி போடணும். இப்போ முதலாவது வருஷத்தில் அந்த ஆரம்பத்தில் இருக்கிற கடன் ஜனவரி மாதத்தில் தொடங்கின கடன் 36 லட்சம். அப்போ 36 லட்சத்துக்கு ஒரு வருட வட்டி, அதாவது அந்த வருஷத்துக்குரிய வட்டி 100க்கு 20%, 20% வட்டி. அப்போ 36 லட்சத்துக்கும் வட்டி 7,20,000 ரூபா வட்டி கொடுக்கணும். அப்போ வட்டி கொடுக்கணுண்டா அந்த இந்த தேதியில் 31/12/2011 கடன் மொத்த கடன் 42,20,000 மொத்த கடன். அதில் முதலாவது தவணை கட்டணம் கடைசியில் கொடுக்கப்படுது 12,03,766 மிச்ச கடன் இது. அப்போ அடுத்த வருஷத்துக்குரிய கடன் இதுதான் 31,16,134. மீண்டும் ஒரு சொல்கிறோம் பாருங்க. கடனுக்கு வாங்கின 40 லட்சம், உடனே கொடுத்த முற்பணம் வைப்பு முதல் கட்டணம் 4 லட்சம். ஆகவே மீதி கடன் 36 லட்சம். 36 லட்சத்துக்கு அந்த முதலாவது வருஷத்துக்கு 11ஆம் ஆண்டுக்குரிய வட்டி 100க்கு 20%, ஒரு வருஷத்து வட்டி 36 லட்சத்துக்கும் 7,20,000. அப்போ இப்போ இருக்கிற மொத்த கடன் வட்டியும் சேர்த்து முதலாவது வருஷத்துக்குரிய கடன் போட்டிங்கன்னா 42,20,000. அதில் ஒவ்வொரு தவணை கட்டணமும் சமனானது. அப்போ முதலாவது தவணை கட்டணம் 12,03,766. மீதியாக இருக்கிற கடன் இது முதலாவது வருஷம் இறுதியில் இருக்கிற கடன். இது ஆரம்பத்தில் வாங்கினது. அப்போ இது நிதி குத்தகைன்னு சொல்கிறது. இது நிதி குத்தகை. இது வாங்கின குத்தகைக்கு வாங்கினாலும் இந்த சொத்தை இதை சொத்து கணக்கில் எழுதுற புத்தகங்களில் சொத்து கணக்கில் எழுதப்படும். அப்போ சொத்து கணக்கில் எழுதுறா இதுக்கு நாட்குறிப்பு மோட்டார் வாகன கணக்கு வரவு 40 லட்சம், நிதி கம்பெனி கணக்கு செலவு 40 லட்சம். அல்லது நிதி கம்பெனின்றது குத்தகை கம்பெனி கணக்கு, குத்தகை விற்பனை கம்பெனி கணக்கு 40 லட்சம் எழுதலாம். அல்லது நிதி கம்பெனி என்று சொல்லலாம், நிதி ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து வாங்கினது. அப்போ இதில் முதலாவது இதுக்கு நாட்குறிப்பு மோட்டார் வாகன கணக்கு வரவு, குத்தகை கம்பெனி கணக்கு 40 லட்சம் செலவு. இது உடனே காசு கொடுக்குற. அப்போ காசுக்கு நிதி கம்பெனி கணக்கில் வரவில் காசு கணக்கு அல்லது வங்கி கணக்கு, வங்கியால் கொடுத்தா வங்கி கணக்கு செலவு, அல்லது காசாக கொடுத்தா காசு கணக்கு வரவு செலவு. அப்போ இது ரெண்டும் நாட்குறிப்பு பதிஞ்சாச்சு. இதுக்கு ஆரம்ப வைப்பு. பிறகு இனி டிசம்பர் 31 வட்டியை, இந்த வட்டியை கணக்கு பார்க்குறார். 100க்கு 20 இந்த தொகைக்கு தான் பார்க்கணும். இதுதான் கடன். இதுக்கு 36 லட்சத்துக்கும் 7,20,000. அப்போ இதையும் சேர்த்து பார தொகை இது. அப்போ இந்த வட்டிக்கு பதிவு குத்தகை வட்டி கணக்கு வரவு, நிதி கம்பெனி கணக்கு செலவு, நிதி கம்பெனி கணக்கில் செலவு. நிதி கம்பெனி கணக்கில் இதுவும் பதிகிறார், நிதி கம்பெனி கணக்கில் செலவில். இனி அடுத்த பதிவு இந்த கட்டணம் கொடுத்தது, இந்த காசு இறுதி தவணை கட்டணம். இதுக்கு பதிவு காசு கணக்கு அல்லது வங்கி கணக்கில் செலவில்.
நிதி கம்பெனி கணக்கில் வரவில்லை, நிதி கம்பெனி கணக்கில் வரவில்லை, வங்கி கணக்கில் செலவில்லை. அப்போ இது இவ்வளவுக்கும் இந்த நாட்குறிப்பை அப்படியே நாங்கள் எழுதுவோம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு வேலை இருக்கு. என்னென்னு கேட்டால், இது சொத்து கணக்கில் எழுதியாச்சு. இந்த வருஷத்தில் 40 லட்சம், இந்த கிரயம் விலை 40 லட்சம் கிரயம். அப்போ 40 லட்சம் இதுக்கு நேர்கோட்டு முறையில் பெருமான தேய்வு கணக்கு பார்க்கணும். பெருமான தேய்வு எத்தனை வீதம் என்று இந்த கணக்கில் சொல்லிக்கோ, அத்தனை வீதத்தை நாங்கள் பெருமான தேய்வு கணக்கு பார்க்கணும். பெருமான தேய்வு இதில் சொல்லியிருக்கிற பெருமான தேய்வு 15 வீதம் ஆகும். மோட்டார் வாகனத்துக்கு நேர்கோட்டு முறையில் 15 வீதம். இங்கே பாருங்க, 15 வீதம். 15 வீதம் விட 40 லட்சத்துக்கும் 15 வீதம் எவ்வளோ பெருமானத்தையும் பார்க்கணும். பெருமானத்தையும் 10 வீதம் என்றால் 4 லட்சம். 4 லட்சம். 15 வீதம் என்றால் 6 லட்சம் வரும். 10 வீதம் என்றால் நீங்கள் ஒரு சைபரஞ்சால தொங்கலில் விட்டால் 4 லட்சம். அப்போ இன்னும் வர 5 வீதத்துக்கு 2 லட்சம். அப்போ 6 லட்சம். பெருமானத்தையும் 6 லட்சம். அப்போ இவ்வளவு நாட்குறிப்பை எழுதுவோம். திருப்பி நான் எழுதி காட்டுறேன். அதை மோட்டார் வாகன கணக்கு வரவு 40 லட்சம், குத்தகை கடன் கொடுத்தவன் கணக்கு அல்லது நிதி கம்பெனி கணக்கு, மோட்டார் வாகன கொள்விலைக்கான பதிவு. பிறகு குத்தகை கடன் கொடுத்தவன் கணக்கு வரவு, அது ஃபினான்ஸ் கம்பெனி கணக்கு வரவு, காசு அல்லது வங்கி கணக்கு செலவு, இது ஆரம்ப வைப்பை செலுத்துதல். அடுத்தது பாருங்க, மோட்டார் தேய்வு கணக்கு வரவு 6 லட்சம், மோட்டார் வாகன தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 6 லட்சம். இது அந்த வருஷத்துக்கான தேய்வு மோட்டார் வாகனத்துக்கு, வாகனத்துக்கான வருட தேய்வு. குத்தகை வட்டி கணக்கு வரவு 7,20,000, குத்தகை கடன் கொடுத்தவங்க கணக்கு ஃபினான்ஸ் கம்பெனி கணக்கில் செலவில் 7,20,000. முதல் வருடத்துக்கான வட்டி 7,20,000க்கான பதிவு. மற்றது அந்த வருஷ கடைசியில் இந்த வருஷத்துக்குரிய தவணை கட்டணத்தை செலுத்துறது. இது சமமான தவணை கட்டணங்கள். இது முதலாவது தவணை கட்டணம் செலுத்தப்படுது. குத்தகை கடன் கொடுத்தவன் கணக்கு வரவு 12,03,766. காசு கணக்கில் அல்லது வங்கி கணக்கில் செலவில், காசால் கொடுத்த காசு கணக்கில் செலவில், வங்கி மூலமாக கொடுத்தால் வங்கி கணக்கில் செலவில் 12,03,766. இது முதலாவது வருட வரையும் முதலாவது வருட இறுதியில் முதலாவது தவணை பணம் செலுத்துதல். இது இப்படி 15. இதை பேரட்டில் நாங்கள் எப்படியே இதில் இருக்கிற மாதிரியே பார்த்து எழுதுறோம். நாங்கள் பேரட்டில் இதோடையும் அதே மாதிரி பார்த்து எழுதணும். எழுதினா எப்படி வரும்? குத்தகை கடன் கொடுத்த கணக்கில் இது மோட்டார் கணக்கில் வரவில் இருக்கு 40 லட்சம். இது ஆரம்ப வைப்பு செலுத்தினது மேலே இருக்கிறது தான் பார்த்து எழுதுறது. காசு கணக்கில் செலவில் 4 லட்சம், குத்தகை கடன் கொடுத்த கணக்கில் வரவில். வட்டி மீதி கடனுக்கு 40 லட்சத்திலிருந்து 4 லட்சத்தை கழிச்சு 36 லட்சத்துக்கு வட்டி 7,20,000. இது வட்டி கணக்கில் வரவில்லை, குத்தகை வட்டி கணக்கில். இது தவணை கட்டணம், இந்த வருஷத்துக்குரிய தவணை கட்டணம் வருட கடைசியில் கட்டினது. இது மற்றது இதை கூட்டி 4,72,000. இது மீதி. இதை கூட்டி 4,72,000. இதில் மிச்சமாக இன்னும் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மீதிகள் கொண்டு வந்தது 31,17,244 ரூபா. இப்போ குத்தகை கடன் கொடுத்தவங்க கணக்கு இருக்குது. இதுதான் இது. இப்போ கடன் கொடுத்தவனுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கணும். மோட்டார் வாகன கணக்கில் 40 லட்சம் இருக்கும். குத்தகை வாட்டை கணக்கில் வரவில் 7,20,000. மோட்டார் வாகன தேய்வு ஏற்பாட்டு கணக்கில் மோட்டார் வாகன தேய்வு கணக்கு 6 லட்சம். மோட்டார் வாகன தேய்வு கணக்கில் மோட்டார் வாகன தேய்வு கணக்கில் வரவில் 6 லட்சம். லாபநண்ட கணக்குக்கு இதை மாற்றினது 6 லட்சம். காசு இது இதில் இங்கேயும் இருக்கும், அது சரியாக விளாண்டு நாங்கள் இதில் நாட்குறிப்பு இருக்கிறத பார்த்து எழுதிட்டோம். இப்போ விளையும் எழுதியாச்சு. இப்போ இது வருஷ கடைசி பேரட்டு கணக்கு மீதிகள்.
இந்த பேரட்டு கணக்கு மீதிகளில் இப்போ இதை நிதி நிலைமை கூற்றிலையும் லாப வருமான கணக்குலையும் வருமான கூற்றிலையும் இவற்றை காட்டணும். நாங்கள் நிதி நிலைமை கூட்டிலையும் வருமான கூட்டிலையும் என்னென்ன எப்படி காட்டுறோன்னு கேட்டால், என்ன இருக்கிறது, இது வந்து குத்தகை கடன் கொடுத்தோன் கொடுக்க வேண்டியது, இது பொறுப்பாக காட்டணும். இதை நாங்கள் பொறுப்பில் காட்டணும். இந்த இதுவிலையும் இதை பொறுப்பில் காட்டணும். எங்கே பொறுப்பில் காட்டணும் என்றால் நிதி நிலைமை கூட்டில் பிரித்து காட்டணும். நடைமுறையில்லா பொறுப்புகளையும் காட்டணும், நடைமுறை பொறுப்புலையும் காட்டணும். இதில் அடுத்த வருஷம் செலுத்த வேண்டிய ஒரு தவணை கட்டணம் இருக்குது. ஒவ்வொரு தவணை கட்டணம் 12,3766. இந்த காசுக்குள்ளே நடிக்கிற மீதி, இந்த மீதிக்குள்ளே அடுத்த வருஷம் செலுத்த வேண்டிய காசு இது கட்டணும். அது வந்து நடைமுறை பொறுப்புக்குள்ள வரும். அப்போ இதில் மீதி அந்த 12,3766 போக மிச்ச காசு அவ்வளவே நடைமுறை எல்லா பொறுப்புகளை காட்டணும். அப்போ இது காட்ட வேண்டியது. இந்த குத்தகை கடன் கொடுத்தவர் கணக்கில் இருக்கிற பொறுப்பு பலவும் கடன் கொடுத்தவர்களையும் நாங்கள் ரெண்டாக பிரித்து காட்டணும். இதில் நடைமுறை பொறுப்புள்ள அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டியதை ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்க வேண்டியது நடைமுறை பொறுப்புக்குள்ள காட்டணும். 12,3766. மிச்சத்தை கழித்து மிச்சத்தை காட்டணும், நடைமுறையில் பொறுப்புகளை காட்டணும். அதை நாம் இப்போ காட்டுறேன். நான் அப்படின்றது இந்த இதான் 5 தொகை. இவங்க 5 தொகை, வேலுவன் கம்பெனி 5 தொகை. அதில் உரிமை நடைமுறை பொறுப்புக்குள்ளே காட்ட வேண்டிய தொகை இந்த 31 இதுதான் பொறுப்பு. அங்கே கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கிற மொத்த தொகை. அதில் அடுத்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய பகுதி இது ஒரு தவணை கட்டணம். அதை கழிச்சு போட்டு இது போலவே நடைமுறை எல்லா பொறுப்புகளும் காட்டுற இந்த பகுதியை, இந்த 12,03,000 இந்த கழிச்செடுத்த பகுதியை கொண்டு இதுக்குள்ளே காட்டணும் நடைமுறை பொறுப்புகளை. இது அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டியது. அப்போ இதையும் கூட்டினா இந்த தொகை வரும். இவ்வளவுதான் நடைமுறை பொறுப்பு. இதை மொத்தமாக இதுக்குள்ளேயும் போடல. ஏனென்றால் இதுக்குள்ளே இருக்கிற பகுதியில் அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டிய இவ்வளவையும் இதுக்குள்ளே போடணும். நடைமுறை பொறுப்புகளையும் மற்ற மீதி பொறுப்புகளையும் அதுக்கு பின்னால் கொடுக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்தில் கொடுக்க வேண்டியது இவ்வளவு. இது நடைமுறை எல்லா பொறுப்புகளையும் காட்டணும். அப்போ இதில் 5 தொகையில் பொறுப்புக்குள்ளே காட்டுறது அந்த அவளையும் காட்டணும். அடுத்தது குத்தகை சொத்து எங்கே காட்டணும் என்றால், குத்தகை சொத்து ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கு கீழே காட்டணும். ஆதனம் பொறி உபகரணங்கள் 5வது குறிப்புக்குள்ளே நாங்கள் செய்திருந்தோம் என்றால் இது 6வது குறிப்பாக காட்டணும். 6வது தலைப்பில் காட்டணும். 5 தொகையில் சொத்து பாகத்தில் காட்டணும். இதுவும் நிலையான சொத்து தான். இது நிலையான சொத்துக்களை காட்டுறது, அதாவது நடைமுறையெல்லாம் சொத்துக்களை. இவ்வளவு கொள்விலை 40 லட்சம். திரண்ட தேய்வு இந்த வருஷத்துக்குரிய தேய்வு 2 தேய்வு 6 லட்சம், 36 லட்சம். அதை கொண்டு இங்கே பாருங்க, அதை இப்படி காட்டணும். 6வது குறிப்பாக இதை காட்டணும். குத்தகை சொத்து கொள்விலை 40 லட்சம், திரண்ட தேய்வு 6 லட்சம், மிச்சம் 36 லட்சம். 36 லட்சம் 6வது குறிப்பு. இங்கே 5 தொகையில் 6வது குறிப்பு இதில் போடணும். ஆதாரம் பொறி மற்றும் உபகரணம் 5வது குறிப்பில் காட்டிருக்கு. குத்தகை சொத்து மோட்டார் வாகனம் 6வது குறிப்பில் காட்டிருக்கு. இனி இவ்வளவு தான். இது இந்த குத்தகை சொல்றது நிதி குத்தகைன்னு சொல்றது. நிதி குத்தகை நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள சொத்தாக காட்டணும். இந்த இறுதியில் இருக்கிறது 2 தெய்வ கழிச்சு போட்டு நான் காட்டியிருக்கிறேன். இது ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை வேறையாகவும் அதுக்கு கீழே நடைமுறை எல்லா சொத்துக்களை குத்தகை சொத்து மோட்டார் வாகனம் என்று காட்டுறோம். அதுக்கு அடுத்தது முதலீடுகள், அதுகளையும் நடைமுறை எல்லா சொத்து அதையும் கூட்டி இதை போடுவோம். இனி ஏனைய சொத்துகள் நடைமுறை எல்லா சொத்து இருந்தால் அதுகளும் இதுக்குள்ளே வரும். அப்போ அதுகளையும் இதில் போடணும். 2012ஆம் ஆண்டு நிதி கூட்டுகளில் எப்படி காட்டலாம் என்பதை இப்போது பார்ப்போம். பாருங்க,
இது இந்த மீதி முதலாவது தவணை கட்டணம் செலுத்துறதுக்கு பிறகு குத்தகை கடன் கொடுக்க வேண்டியிருந்த தொகை. இதுக்கு இந்த வருடத்துக்குரிய வட்டி பார்க்கணும். வட்டி இவ்வளவு வரும். வட்டி 120%. ஆகவே 33,11,000 32,16,234க்கு 20% வட்டி வந்து 6,23,247. இது இந்த வட்டிக்கு கணக்கு எழுதுவோம். அடுத்தது இந்த கடனையும் இந்த வட்டி காசையும் சேர்த்து 2வது வருஷத்துல கடைசியில கொடுக்க வேண்டியிருக்கிற கடை கொடுத்தவருக்கு நாம கொடுக்க வேண்டியிருக்கிற தொகை 37,39,489. இது 2வது தவணை கட்டணம். இது இந்த தேதியில கட்டுவோம். 31/12/2013 2வது தவணை கட்டணத்தை செலுத்துவோம். 13ஆம் ஆண்டுக்குரிய தவணை கட்டணம் 12,03,766 செலுத்தினா மீதி இவ்வளவு. அப்ப இது இவ்வளவும் 2வது வருஷத்துக்குரிய. அப்ப இதுக்குரிய நாட்குறிப்பு அளவு எழுதுவோம். இது அடுத்த 2வது வருஷத்துல எழுதுற நாட்குறிப்பு தான் இது. முதல் இந்த வட்டிக்கு பதிவொழிவோம். வட்டி கணக்கு, குத்தகை வட்டி கணக்கு வரவு, குத்தகை கடன் கொடுத்தவங்க கணக்கு செலவு. இந்த 6,23,147க்குரிய நாட்குறிப்பு. அடுத்தது தவணை கட்டணம், செலுத்தின தவணை கட்டணத்துக்கு பதிவு. $12,03,706 இதுக்கு பதிவு. குத்தகை கடன் கொடுத்தவங்க கணக்குல வரவிலையும் காசு கணக்குல செலவிலையும் பதிவாகும். இதை கொடுத்ததுக்கு பிறகு மீதியா இருக்கிறது 25,35,715. இது 2வது வருஷ கடைசியில் இருக்கிற மீதி. அப்ப இதைத்தான் பொறுப்பாக காட்டணும். 2வது வருஷத்தை பொறுப்பாக காட்டுற இந்த தொகை குத்தகை கடன் கொடுத்தோம். அதையும் 2ஆ பிரிச்சு காட்டணும். அடுத்த வருஷத்துக்கு காட்ட வேண்டியது, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு காட்ட வேண்டியது 12,03,766 இதுல இருந்து கழிச்சு மிச்சத்தை ஒரே காட்டணும். மிச்சத்தை நடைமுறை எல்லா பொறுப்புகளை காட்டணும். இந்த தொகையை நடைமுறை பொறுப்புகளை காட்டணும் 2வது வருஷத்துல. 2வது வருஷத்துல சொத்துல எப்படி காட்டணும்னு கேட்டால், குத்தகை சொத்துல வந்து 40 லட்சம், இதை திரண்டதைவோ 6 லட்சம் இல்லை, 12 லட்சம் வரும். 6 லட்சத்துல கழிச்சு 34 லட்சம். இதை விளையாடி இருக்கிறோம் முதல் செய்தல 34 லட்சம். 34 லட்சம். முதல் நாங்க 36 லட்சம் கொண்டு அளித்தோம். அப்படி இல்லை, இதுல குத்தகை சொத்து 34 லட்சம் தான் காட்டுறது. மற்ற இப்ப காட்டணும். இதுல 12 லட்சம், இன்னும் 6 லட்சத்தை கழிச்சு 28 லட்சம். 28 லட்சம் தான் குத்தகை சொத்து இந்த 13ஆம் ஆண்டு 5 வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது முதலாம் வருஷத்துல எப்படி 5 காட்டப்படும், 2ஆம் வருஷத்துல எப்படி 5 காட்டப்படும், முதலாம் வருஷத்து வருமான கூட்டில என்னென்ன காட்டப்படும். இந்த 2ஆம் வருஷத்து வருமான கூட்டு இது வரும். 6 லட்சம் வருமானத்தை வரும். அந்த குத்தகை வட்டியும் வரும். குத்தகை வட்டி இப்ப முதல் கணக்கு பார்த்த வட்டி வரும். இந்த வட்டி வரும். இந்த 5,07,143 முதல் வருஷத்துல இந்த இது வட்டி வரும். 2ஆம் வருஷத்துல இதுதான் இந்த தொகை தான் வட்டி கணக்குல
எழுதப்படும். லாப நட்ட கணக்கு மாத்திரை இதே தொகையைத்தான் கொண்டு மாற்றணும் லாப நட்ட கணக்குல. குத்தகை பற்றி வந்து ஏனைய செலவுக்குள்ள காட்டுறாங்க, ஏனைய செலவுகள் என்று தலைப்புள்ள. ஆனா பெருமான தெய்வம் அந்த பெருமான தெய்வம் கொண்டு காட்டணும். விற்பனை விநியோக செலவுக்குள்ள காட்டணும். மோட்டார் வாகன பெருமானத்தை வந்து விற்பனை விநியோக செலவுக்குள்ள காட்டணும். வருமான தேவை விற்பனை விநியோக செலவுக்குள்ள காட்டணும். இந்த வட்டியை கொண்டு குத்தகை வட்டியை கொண்டு குத்தகை வட்டி செலவை கொண்டு ஏனைய செலவுகளுக்குள்ள காட்டணும். இனி அடுத்தது செயற்பாட்டு குத்தகை. செயற்பாட்டு குத்தகைக்கு ஒரு உதாரணத்தை இப்பொழுது பார்ப்போம் நாங்க. செயல்பாட்டு குத்தகை இப்ப இதுவரை பார்த்தினாங்க நிதி குத்தகை, இது செயற்பாட்டு குத்தகை. இதுக்கு இந்த உதாரணத்தை எப்படி செய்யலாம்ன்றது பாருங்க. வரையறுத்த பாலன் கம்பெனி தனது வணிகத்துக்காக மாதம் 25,000 ரூபாய் செலுத்தும் உடன்பாட்டுடன் கட்டணம் ஒன்றை 1/1/2011 3 வருட குத்தகைக்கு எடுத்தது. அந்த குத்தகை பணம் ஒரே தடவையில் செலுத்தப்பட்டது. அப்ப முழுவேன் மாதம் மாதம் செலுத்துகிற உடன்பாட்டுடன் கட்டடம் ஒன்று 1/1/2011 3 வருடத்துக்கு குத்தகைக்கு எடுத்தது. 3 வருட குத்தகை என்றால் 12/3 = 36 மாதம். 3 வருஷம், ஒவ்வொரு வருஷம் 12 மாதம் 36 மாதம் உரிய காசையும் ஒரே தடத்துல குத்தகை பணம் ஒரே தடவையில் செலுத்தப்பட்டது. தேவையான நாட்குறிப்புகளை தருக. அப்போ எவ்வளவு கட்டியிருக்க மாட்டார் மொத்தமாக குத்தகை பணம்? ஒரு மாதத்துக்கு 25,000, 12 மாதத்துக்கும் வந்து தடை 12, 3 வருஷத்துக்கும் வந்து 3ஆல பெருக்கலாம். இப்போ 12 12 36 36 மாதத்துக்கும் வந்து 9 லட்சம் குத்தகை பணம் ஒரே தரத்துல 9 லட்சம் கட்டியாச்சு, ஒரு தடவையில கட்டியாச்சு. அப்ப இதுக்கு நாட்குறிப்பு எப்படி எழுதுறன்றது பார்ப்போம். இதை சொத்தாக காட்டுறல, இது இந்த தொகையை சொத்தாக காட்டுறல. இது குத்தகை முற்பணம் ஒன்றுதான் காட்டுறது. குத்தகை முற்பணம். ரெண்டாவது இது செயற்பாட்டு குத்தகை. இது அவங்களுக்கு அந்த கட்டிடம் அவைகளுக்கு சொந்தம் இல்லை. அது 3 வருஷத்தால் விட்டுட்டு போகணும். அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் அது உரிமை. ஆனால் ஒடியால் அது சொத்தாக காட்டுறல. இதை எப்படி காட்டுறன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். அப்ப இதுல இந்த விளைவையும் அது 3 வருஷத்துக்கு நட்டமாக காட்டணும். அப்போ சமமாக ஒரே தடவையில் செலுத்தப்பட்டது 3 வருஷத்துக்கும் சமனாக பிரித்து விடுவோம். அப்போ 3 வருஷத்துக்கும் 1 வருஷத்துக்கு 3 லட்சம் 3 லட்சம் 9 லட்சம் வேண்டாம் 3 லட்சம். அப்போ இதுக்கு நாட்குறிப்பு எப்படி பதிகிறேன்னு பாருங்க. குத்தகை கட்டட கணக்கு வரவு 9 லட்சம், வங்கி கணக்கு செலவு 9 லட்சம். இல்லாட்டி குத்தகை கட்டட கணக்கு எழுதலாம், அல்லது கட்டட உரிமையாளன் கணக்கு. குத்தகை கட்டட உரிமையாளன் கணக்கு வரவு அவருக்கு தானே கொடுத்தது, வங்கி கணக்கு செலவு. குத்தகை கட்டட உரிமையாளன் கணக்கு வரவுதான் குத்தகை கட்டட கணக்கு வரவு என்றுதான் எழுது. இல்ல குத்தகை கட்டட கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு, வங்கி மூலமாக கொடுத்திருக்கு. மாதம் 25,000 செலுத்தும் உடன்பாட்டுடன் கட்டடம் 3 வருட குத்தகைக்கு எடுக்கப்பட்டது. ஒரு தடவையில் பணம் செலுத்தப்பட்டது. அதுல ஒரு வருஷத்துக்கு முதலாவது வருஷத்துக்கு வருமான கூட்டுக்கு லாபண்ட கணக்கு வரவில் எழுதுற, குத்தகை கட்டட கணக்குல செலவில் 3 லட்சத்தை எழுதுற. அப்போ முதலாவது வருஷம் முடிக்கும். முதலாவது வருஷத்துக்கு இவ்வளவுதான் பதிவு. அப்போ முதலாவது வருஷம் முடிஞ்ச உடனே இது லாபண்ட கணக்குல வரவில் எழுதப்படும். இது குத்தகை கட்டட உரிமையான கணக்குல செலவு எழுதப்படும். அப்ப வேண்ட உரிமையாளர் கணக்குல இப்போ 3 லட்சம் குறைஞ்சிரும், 6 லட்சம் இருக்கு. இவ்வளவுதான் முதலாவது வருஷம். இப்ப முதலாவது வருஷத்துக்கு முடிவில் நாம எப்படி கணக்குகளை காட்டுறது, புத்தகங்களை காட்டுறேன்னு கேட்டால் இது இவ்வளவும் லாப நட்ட கணக்கில் வரவில்லை. எண்ணத்தில் வரவில்லை வருமென்றால் இது குத்தகை கட்டட குத்தகை செலவு நட்டம். ஆக இது ஏனைய செலவுக்குள்ள இதை காட்டுறேன். இதை ஏனைய செலவு வருமான கூட்டுக்குள்ள
லாப கணக்கில் ஏனைய செலவுகளை இந்த தொகையை காட்டும். இது குத்தகை கட்டிட கணக்கு அல்லது குத்தகை கட்டிட உரிமையாளன் கணக்கு, அவனோட கணக்கில் செலவு எழுதும். அப்ப மிஞ்சி இருக்கிறது இல்ல 6 லட்சம் இருக்கு. 6 லட்சம் இப்ப குத்தகை கட்டிட உரிமையாளன் நமக்கு தரணும். இது நமக்கு வர வேண்டியது. என்னடா முற்பணம், இது முற்பணம். இதை நாங்க இந்த முறைய நிதி நிலைமை கூற்றில எப்படி காட்டுவோம்ன்றதை பாருங்க. நிதி நிலைமை கூற்றுல எப்படி வரும் பாருங்க. நிதி நிலைமை கூற்றுல இதுக்குள்ள போட இயலாது. நடைமுறை எல்லா சொத்துக்களையும் போட இயலாது. நடைமுறை சொத்துக்குள்ளாம் போடலாம். நடைமுறை சொத்துக்குள்ள எவ்வளவு போடலாம் என்றால் 6 லட்சம் போடணும். 6 லட்சம் இதுக்குள்ள நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள மொத்தமா போடுறல. ஆனா நடைமுறை எல்லா சொத்துக்குள்ள அதுல ஒரு பகுதியை போடலாம். நடைமுறை சொத்துக்குள்ள மற்ற பகுதியை போடலாம். 6 லட்சத்தை 3 லட்சத்தை இதுக்குள்ள போடலாம். 3 லட்சத்தை 3 தவணை தான் கொடுக்கணும். அப்போ அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டிய 3 லட்சத்தை இதுக்குள்ள போடணும். நடைமுறை சொத்துக்குள்ள போடணும். நடைமுறை சொத்துக்குள்ள குத்தகை முற்பணம் அல்லது குத்தகை உரிமையாளன் கணக்கு, உரிமையாளர் தர வேண்டியது முற்பணம் 3 லட்சத்தை இதுக்குள்ள போடணும். மற்ற 3 லட்சத்தையும் அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டியதை இதுக்குள்ள போடணும். இது அடுத்த வருஷம் உடனே கொடுக்கறதில்ல, அதுக்கு அடுத்தது இல்லை, ரெண்டும் கொடுக்க வேண்டியதுதான். இதுவும் கொடுக்க வேண்டியது. கொடுக்க வேண்டியது நாம வசதிக்க வேண்டியது. நாம கொடுக்கறது நமக்கு நட்டம் இது. ஆனால் இப்போதைக்கு முற்பணம் பண்றபடியால் இது சொத்துல காட்டலாம். இது உடனே கிடைக்காது. இந்த இது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்தால இது அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டியது, கழிக்க வேண்டியது. அதனால இதுக்குள்ள இதை போடணும். குத்தகை முற்பணம், கட்டிட குத்தகை முற்பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியது எல்லாம் 6 லட்சம் தான் அவன் தரவணும். அதாவது நாம முற்பணமா கொடுத்து வச்சுக்கிறது. அடுத்த வருஷம் கழிவிடக்கூடியதை நடைமுறை சொத்துக்களையும் அதற்கு பின்னால கொடுக்க வேண்டியதை நடைமுறை எல்லா சொத்துக்களையும் போடுறோம் கடைசியாக. முற்பணம் இப்ப 2 நடைமுறை எல்லா சொத்து மொத்தம் 2ஐயும் கூட்டி சொல்லலாம். இடத்துல எழுதலாம். நடைமுறை எல்லா சொத்தை இடத்துல மொத்தமாக கூட்டி இதுல எழுதலாம். இடத்துல எழுதலாம். எல்லா நடைமுறை எல்லா சொத்தும் 17,04,600. இது நடைமுறை சொத்துக்குள்ள இது மேல கட்டிட குத்தகை முற்பணத்தை நாங்கள் இதில் எழுதலாம்.